ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடக்கூடிய பறவை ஒரு வித்தியாசமான பறவை. அதாவது கோழி இனத்தை சேர்ந்தது. பேர் கருப்பு கோழி அப்படின்னு கூப்பிடுவாங்க. கடக்நாத் கோழி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தது. அதாவது இது கோழி இனத்தை சேர்ந்தது தான். ஆனால் இது தனித்துவமான மருத்துவ குணங்கள் கொண்ட இதோட உடம்பு பூரா பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாக இருக்கும். இப்போ நாட்டுக்கோழியில் கருப்பாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே தலையிலிருந்து அந்த அழகு கொண்ட எல்லாமே நல்ல கருப்பாக இருக்கும். கண்கள்லாம் பார்க்குறதுக்கு கொடூரமாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சாதாரண நாட்டுக்கோழிகளுக்கு அந்த மாதிரி இருக்காது. இது முட்டை இட்டு முட்டை மட்டும் இடும், ஆனால் குஞ்சு பொரிக்காது. இதோட முட்டைகள் ஒரு மாதிரி வெளிர் நீல நிறத்தில் இருக்கும். அப்புறம் இது முட்டையிட ஆரம்பிச்சிச்சின்னா தொடர்ந்து 100 முட்டை வரையும் இடும். அப்புறம் இது முட்டையை அடகாக்காது. அடகாக்காமல் நம்ம அந்த முட்டைகளை எடுத்து வச்சு நாட்டுக்கோழி வேறு கோழியோட நம்ம வச்சு தான் முட்டையை பொரிக்க வைக்க முடியும். இது சில நேரம் ஃபஸ்ட்டு முட்டையிட ஆரம்பிச்சிச்சின்னா 1 வாரத்துக்கு இட்டுட்டு அப்புறம் 1 நாள் கேப் விட்டுட்டு அடுத்து முட்டையை இடும். இதோட பொதுவாக நிறம் இறகு, தோல், கால், இறைச்சி, எலும்பு எல்லாமே கருமை நிறத்தில் இருக்கும். ரெண்டாவது இதோட வகைகள் அடற்கருப்பு, பென்சில் கருப்பு, மயில் கருப்பு அப்படின்னு 3 விதம் இருக்குது. இது நாட்டுக்கோழியிலேயே மிகச்சிறந்த சிறப்புடைய கோழி. இது ஊட்டச்சத்து நிறைந்தது. இதோட இறைச்சியில் அதிக அளவு புரதம், அமினோ அமிலங்கள் இருக்குது. கொழுப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். இதில் மற்ற கோழி வகைகளை விட இதில் கொழுப்பு சத்து நல்ல குறைவாகவே இருக்கும். இது சித்த மருத்துவத்தில் கருங்கோழி இறைச்சியானது குட்டம், காணாக்கடி, சிரங்கு, விரணங்கள், வாதம் போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஆண்களுக்கு இனப்பெருக்க வீரியத்தை அதிகமாக அளிக்கக்கூடியது கருங்கோழி குழம்பு. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தின்னா இந்த கோழியின் இறைச்சியை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப அதிகரிக்கும். அப்புறம் சாப்பிட்றதுனால மூளையில் செரோட்டோனின் அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைத்து நம்மளுடைய மைண்டை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால சந்தையில் கருங்கோழிக்கு அதிக தேவை இருக்குது. இது ஒரு லாபகரமான தொழிலாகவுமே இருக்குது. சாதாரண கோழிக்கறியை விட இதன் விலை எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம அதை நல்லா பயன்படுத்தலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இத்தனை மருத்துவ குணங்கள் கொண்ட கருங்கோழியை நம்ம நல்லா வளர்த்து அதனுடைய பயன்களை நல்லா பெறணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதோட வித்தியாசமும் தெரியும். மற்ற எல்லாத்தையும் விட இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதோட பூர்வீகம் எங்கன்னா இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலம்தான் இதோட பூர்வீகம். இது இப்போ எதுக்காக கருப்பு கோழின்னு சொல்கிறாங்கன்னா அது கோழி இனத்தோட வித்தியாசமாக இருந்து கருப்பாக ஃபுல்லாக இருக்கிறனால இறைச்சி முதற்கொண்டு ஃபுல் கருப்பில் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளவு அழகாகவும் இருக்கும், நல்ல கொழுன்னு வேற இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இதோட சேவலும் இதே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டும் பார்த்து இணை சேர்ந்துச்சுன்னா சேர்ந்த பிறகு அது முட்டை போட ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். முட்டை போட ஆரம்பிக்கும் போது அது வந்து அடுத்தடுத்து டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கும். இதோட சிறப்பு அதுதான். வருஷத்துக்கு நாட்டுக்கோழி ஒரு 70 இடுதுன்னா இது குறைஞ்சது 100க்கு மேலே தான் இடும். அவ்வளவு நமக்கு பயனுள்ள இதாக இருக்கும். நம்ம மேற்கொண்டு இதை வளர்க்கும் போது நம்ம வீடுகள்லையும் வளர்க்கலாம், பண்ணைகள்லையும் மொத்தமாக வச்சு வளர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போது தொழில் ரீதியாகவும் நமக்கு இதுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்கும். இது வந்து இதோட பண்புகள்னு பார்த்தோம்னா அதிக வெப்பத்தை